மக்களே, பிக் பாஸ் ஒரு பக்கம் வீட்டுக்கு வெளில போனீங்கன்னா யார் யார் கூடலாம் நீங்கள் காண்டாக்டில் இருப்பீங்க, யார் யாரெல்லாம் பிளாக் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் ஒரு டாஸ்காகவே கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமாக ஏதாவது ஒரு ரிஃப்ட் உருவாகுதா, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்றதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்கப்பா சேனல். ஆனால் சொல்கிறது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஃபைனலிஸ்ட் என்னானாலும் பரவாயில்லன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் அவங்கள வெறுப்பேற்றுறதுக்கும் அவங்கள கடுப்பேற்றுறதுக்கும் அவங்களே டாஸ்க்கு கொடுப்பாங்களாம். நல்லா இருக்கு, சிறப்பாக சூப்பராக பண்ணுறீங்க. அப்படி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நோ என்ட்ரி, வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கண்டஸ்டன்ஸுமே இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ளே போகல அப்படின்றதான் தகவல் வருது. நான் போன வீடியோவிலே டவுட்டு தான் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அவங்க யாருமே உள்ளே போகலையாம் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை கன்ஃபார்ம் செய்து கொள்கிறேன். இது அடுத்து டாஸ்க் ஒரு பக்கம் சபரி தான் படிக்கிறார். எந்த ஒரு நபர் கூட கண்டிப்பாக காண்டாக்ட்லேயே இருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ பேசுவாங்க, எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க. பிக் பாஸ் வீட்டுக்கிட்ட போன உடனே இவனெல்லாம் முதல்ல கட் பண்ணுனாடே, தயவு செய்து அவன் மூஞ்ச கூட நான் பார்த்துருக்க கூடாதுன்ற மாதிரி பல பேர் வீட்டை விட்டு வெளியே போனாலும் முடிவு எடுக்கணும். ஏன்னா இது இந்த சீசன் இல்லை, எல்லா சீசன்லேயும் நடக்கிற ஒரு விஷயம்தான். எல்லா சீசன்லேயுமே ஒன்று மணி நேரம் இருப்பாங்க, ஆனால் வெளியே போனால் ஆள் அட்ரஸே தெரியாது. யார் அவரு, அப்படியா அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க கூட அவர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோன்னே அங்கே சண்டை போட்டு அது பிரிஞ்சுக்கிட்டு கடைசி வரையும் பேசாமல் போயிருக்கிற வரலாறுலாம் நம்ம பார்க்க முடியும் பிக் பாஸில். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிக் பாஸும் சரி ஏதாவது நடக்குதான்றதை பார்ப்போம், அழகாக ஒரு டாஸ்க்கை வச்சு விட்ருக்காரு. பார்ப்போம். ஃபஸ்ட்டு விக்ரம் வந்து திவ்யாவை சொல்கிறாரு. ஸோ இது எதிர்பார்த்த ஒன்று தான். அவங்களுக்கும் எனக்கும் சிங்கே ஆகலை ஸ்டார்டிங்லேருந்து. ஸ்டார்டிங்லேருந்து சிங்க் ஆகலை தான், ஆனால் நடுவில் சிங்க் ஆச்சு. ஏன்னா திவ்யா விக்ரம் வந்து நடுவில் பேசிக்கிட்டு திவ்யா சூப்பரான கேரக்டர், சூப்பராக பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி நல்ல வைபிங்லாம் இருந்துச்சு. பட் என்ன, அந்த ஒரு பாயிண்டில் அந்த 7.5 அப்படின்ற ஒரு மேட்ரு ஆரம்பிச்சதில்ல, அதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இவர் வந்து தீவிரமாக திவ்யாவை இது பண்ணுன்ற மாதிரி அவர் மைண்ட் பிளாக்ல இருந்தே அது அப்படி ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திவ்யாவும் அதை இவரை பற்றி ரிப்பீட்டடாக யோசிக்க ஆரம்பித்து 2 பேரும் இப்படி சிங்கில் இருந்ததை சிங்கே இல்லாமல் மாற்றிட்டாங்க. ஓகே, இது அடுத்து வியானா தெரிஞ்ச விஷயம்தான். ஒன்று சாண்ட்ரா இல்லை விக்ரம், அது 2 தானே ஆப்ஷன். ஸோ நம்ம விக்ரமுக்கே போவோம், ஏன்னா சாண்ட்ரா விட விக்ரம் தானே க்ளோஸு. தடவி கொடுத்துட்டு பின்னாடி போய் தே ஆர் மூவிங் ஃபார்வேர்ட். ஸோ அவங்க நல்லா தடவி இதெல்லாம் சப்போர்ட்டாக இருந்துட்டு பின்னாடி போயிட்டு தே ஆர் மூவிங் ஃபார்வேர்ட் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா, எப்படி இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நல்லதில்லை. ஸோ வெளி வாழ்க்கையில் நல்லதில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வெளி வாழ்க்கையில் நம்ம கூட இருந்தால் நமக்கு நல்லதில்லை. ஸோ அதனால் விக்ரம் வந்து ஒரு நல்ல மனுஷன் கிடையாது. அவர் நம்மளை ஏமாற்றுவார், மனிப்புலேட் பண்ணுவார், என்ன வேணாலும் பண்ணுவார். குறிப்பாக அவர் வந்து பின்னாடி தான் உட்காந்து செயல்படுவாருன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல வியானா விக்டிமாகவும் விக்ரம் வந்து கேடு கெட்டவனாகவும் ட்ரை பண்ணுறாங்க வந்த நாளிலேருந்து. ஏன்னா வியானாவோட கேம் பிளே வியானாவாகல போல, எல்லாம் விக்ரம் மேலே போச்சு அப்படின்ற மாதிரி தூக்கி பிளேம் அவர் மேலே போட்டு நான் நல்லா தான் இருந்திருக்கேன், அவர் தான் தப்பாக இருந்திருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு புரியல, வியானா அவருக்கு எத்தனை இடத்துல உண்மையாக இருந்திருக்கா? வியானா போய் பின்னாடி விக்ரமை பற்றி பேசலையா? இப்போ இதே விக்ரம் வெளியே போயிட்டு வந்து வியானா எப்படி இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னால் வியானா மூடிக்கிட்டு இருப்பாங்களா? பொறுமையாக இருந்திருப்பாங்களா? சொல்லுங்கள் மக்களே, லாஜிக்காக பேசணும். ஆனால் அதில் லாஜிக்கே இல்லாமல் விக்ரம் ஃபோபியாவில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே கூட இருந்த சுபிக்ஷா வெளியுமே கிளாரிஃபை பண்ணிட்டா, எனக்கு அப்பெல்லாம் கிடையாது, நான் என் கேமை விளையாடுனேன்றது சொல்லிட்டாங்க. பட் இவங்களுக்கு விக்ரம் மேலே காண்டு, ஏன்னா அந்த பக்கெட் மேட்டரில் அடி ஹெவியாக விழுந்துருச்சு இல்லையா, அந்த காண்டை எங்கே வெளிப்படுத்தலான்னும் போது இந்த வாரம் தான் கிடச்சிருக்குன்ற மாதிரி வன்மத்தை கொட்டும் வியானாவை பார்க்க முடிகிறது அப்படின்றதான் நான் பார்க்குறேன். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அடுத்து திவ்யா வராங்க. திவ்யாவோட அடி தான் வேற மாதிரி அடியாக இருக்குது. எதிரே பார்க்கல திவ்யா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போது டவுட் வந்திருக்கும் யாருக்குன்றது. ஸோ ஒரு ராங்கான என் மேலே அக்யூசேஷன் வச்சிருக்காங்க. பின்னாடி என் கூட எப்படி பின்னாடி என்னை குத்துனது வாட்டவர், எப்படி பின்னாடி என் முதுகில் குத்துனது வாட்டவர் இட் இஸ். சாண்ட்ரா கூட காண்டாக்ட்லேயே இருக்க மாட்டேன். ஸோ சாண்ட்ரா என் மேலே ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சுருக்காங்க.
என் கூடவே பழகின என் முதுகுல குத்திருக்காங்க. இதனால போன உடனே சாண்ட்ராவை கட் பண்ணி துண்டித்து விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி. இது சாண்ட்ராக்கே ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருக்கும். என்னது இது திடுக்கிடும் தகவலா இருக்கு அப்படின்ட்டு. சாண்ட்ரா பண்ணது தானே, நீங்கள் அது ஜெல்லசி இன்செக்யூரிட்டின்னும் போது திவ்யா மேலே ஒரு அபாண்டமான பழி தான். திவ்யான்னு ஒரு பழியை போட்டிங்க பிரஜன் எலிமினேட் ஆனதுக்கு. ஸோ அதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணுறது சரிதான், தப்பு கிடையாது. ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்தை தூக்கி அந்த பொண்ணு மேலே அபாண்டமாக பழி போட்டு அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும், என்ன இஷ்யூவேன்றதே முழுசாக தெரியாது. ஆனால் இப்போ நேற்று தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வருத்தப்பட்டாங்க. அசால்ட்டாக இன்னொருத்தர் மேலே பழியை போட்டு போயிடலாம் மக்களே. ஆனால் அவன் தப்பே பண்ணாமல் அந்த பழி வாங்குறவனுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். அப்படிதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்றது தான் சாண்ட்ராவோட தரப்பு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. பாய் கைஸ்.